गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरु देवो महेश्वर गुरु साक्षात परब्रह्म तस्मै ஸ்ரீ குருவே நமः. சத்குருவே சரணம். குரு பெயர்ச்சி யாருக்கு லாபம்? யார் யார் எந்தெந்த ராசிக்காரர்கள் நன்மைகளை அனுபவிக்க போகிறார்கள், எந்தெந்த ராசிக்காரர்கள் எவ்வாறு அவர்களுடைய இன்பத்தை சுவைக்க போகிறார்கள் என்பதை பற்றித்தான் இந்த வீடியோவில் நாம பார்க்க போறோம். குரு பெயர்ச்சி இப்பொழுது மே மாதம் 1ஆம் தேதி. இந்த குரு பகவான் அப்படின்னு சொல்றவர் இப்போ மேஷ ராசியில், காலபுருஷனுடைய முதல் வீடான மேஷ ராசியில் இருக்கிறார். அவர் காலபுருஷனுடைய 2ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய ரிஷப ராசிக்கு இடம் பெயர்கிறார். இங்க 1 வருஷ காலம் இருக்க போறார். குரு பகவான் 12 ராசிகளிலும் ஒரு வருட காலம் இருப்பார். அப்ப குரு பகவான் சூரியனை சுற்றி வருவதற்கு 12 வருட காலங்கள் அவர் எடுத்துக்கொள்கிறார். அதை மாற்றி நாம் சொல்லும் பொழுது ஒரு ராசியிலும் அவர் 12 மாதங்கள் ஒரு குறிப்பிட்ட நாட்கள் அங்கே இருப்பார். ஏன்னா இந்த ராசி மண்டலம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒவ்வொன்றுத்திற்கும் நீள வட்டங்கள் அதிகமாகவும் கம்மியாகவும் இருக்கும். குரு பகவான் எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டை பாழ் செய்வார். ஆனா அவருடைய பார்வைக்கு பலம் ஜாஸ்தி. அவருடைய பார்வை, அவருடைய தீக்ஷண்யமான பார்வையினால எந்தெந்த வீடுகள் பார்க்கப்படுகிறதோ அந்தந்த வீட்டினுடைய காரகத்துவங்கள் மேன்மையை அடைகிறது. இது ஒரு சிறப்பு. அதே மாதிரி சிலருக்கு யோகங்களை தரக்கூடிய நட்சத்திரங்களில் குரு பகவான் கடக்கும் பொழுது லாபத்தை கொடுப்பார். சிலருக்கு யோகங்களை தரக்கூடிய சமயத்தில் அவருடைய பார்வை பலத்தினாலும் அவருடைய பலத்தினாலும் அவர் நன்மைகளை செய்ய போகிறார். அது என்ன மாதிரியான நன்மை, எப்படி கிடைக்கும், எவ்வாறு அதை அனுபவிப்பது என்பதை போன்ற விஷயங்கள் எல்லாம் எங்கே இருக்கு? சுய ஜாதகத்தில் இருக்கு. இப்ப இந்த குரு பகவான் ரிஷபராசி மண்டலத்தில் இருக்கிறார். அப்போ ரிஷபராசி மண்டலத்தில் 3 நட்சத்திரக்காரர்கள் இருக்கிறார்கள். கிருத்திகை நட்சத்திரம், ரோகிணி நட்சத்திரம், மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரர்கள் இருக்கிறார்கள். இப்ப இந்த குரு பகவான் இந்த நட்சத்திரங்கள்ல அவர் கடந்து வரப்போறார் இந்த 1 வருட காலகட்டத்திற்குள். இதிலே அவர் வக்கரமாவார், திருப்பியும் வக்கர நிவர்த்தி ஆவார், கடந்து வருவார். இவ்வாறு இவர் வரக்கூடிய இந்த 1 வருட காலகட்டத்தில் பல, அதாவது கிரகங்கள், மற்ற கிரகங்களுடன் அவர் இணைவதும் பிரிவதும், மற்ற கிரகங்களுடைய பார்வை அவர் மீது படுவதும், அதே பார்வை மீண்டும் இந்த பூமியின் மீது படுவதும் இயல்பு. அவ்வாறு வரும் பட்சத்திலும் சில மாற்றங்கள் நிகழும். இப்போ இந்த ரிஷபத்தில் இருக்கிற குரு பகவான் காலபுருஷனுடைய 2ஆம் இடம். 2ஆம் இடம் சொல்றது தனஸ்தான், 2ஆம் இடம் சொல்றது வாக்குஸ்தான். அப்ப இந்த 2ஆம் இடத்தில் இருந்த குரு பகவான் என்ன செய்யறாருன்னா 6ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். அதே நேரத்தில் அந்த 6ஆம் இடம் என்பது கன்னி ராசி மண்டலம், 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விருச்சிக ராசி மண்டலத்தை பார்வையிடுகிறார். 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மகர ராசி மண்டலத்தை பார்வையிடுகிறார். இப்போ இவருடைய பார்வை பெற்ற இந்த 3 ராசிக்காரர்களும் மிக அருமையாக அவர்களுடைய புத்தி கூர்மை, புத்தியினுடைய செயல், அவர்களுடைய செயல் திறன் அதிகரிக்கும். ஆக்கப்பூர்வமான விஷயங்கள்ல அவங்க ஈடுபடுவாங்க. அதே நேரத்தில் 6ஆம் இடம் என்று சொல்வது வெளியிலிருந்து வரக்கூடிய படம். அப்போ ஒரு நாடு என்று எடுத்துக்கொண்டால் அந்த நாட்டிற்கு என்று ஒரு ஜாதகம் இருக்கும். ஆனா இங்க காலபுருஷனுடைய 6ஆம் இடம் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது நாம கொடுத்த கடன்களை திரும்பி பெறுவது, வம்பு வழக்குகள் கொஞ்சம் அதிகமாகும். அது போன்ற இடத்திலிருந்து நாம் கொஞ்சம் தெளிவாக இருக்க வேண்டும். மறைந்த பொருட்கள் வெளியே வரும். சில ஒரு சில விஷயங்கள், மறைவாக இருக்கின்ற விஷயங்கள் எல்லாம் வெளியில வரும்.
அதெல்லாம் வெளிச்சம் போட்டு காட்டுற மாதிரி சூரிய பகவானும் இணைந்து சில நேரங்களில் செயல்படுவார். இந்த வைகாசி மாதத்துல சூரிய பகவான் மறைந்த பொருட்களை காண்பித்து கொடுத்து விடுவார். குரு பகவான் அதை விஸ்வரூபமாக செய்து தரப்போகிறார். 2020, 21, 22, 23 வரைக்கும் இருந்த தொழில் நஷ்டங்கள் தொழில் மேன்மை அடைய போகிறது. மேஷராசியை பொறுத்தவரையில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஏன்னா வம்பு வழக்குகள், திடீர் கஷ்டங்கள் இதெல்லாம் எங்கேருந்து வருதுன்னா தொழில் மூலமாக வருகிறது. அவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் வெளியில கொடுத்த பணம் வந்து சேர்ந்துடும். வேலைக்கு செல்பவர்களுக்கு சிறப்பாக இருக்கும். குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், குடும்ப வருமானத்துல கொஞ்சம் கவனம் தேவை. ரிஷபராசி மண்டலத்துல பிறந்தவர்களுக்கு மிக அற்புதமான காலகட்டம். ஆனா அவர்களை கெடுத்து கொள்ளாமல் இருக்க வேண்டும். முடிந்தவரை அடுத்தவர்களுக்கு உபயோகரமாக இருக்க வேண்டும். ஆணவம், அகம்பாவத்தை விட்டுவிட வேண்டும். குழந்தைகள் மூலம் லாபமும், குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பேரும், திருமணமாகாதவர்களுக்கு திருமண காலகட்டங்களும், அதே நேரத்தில் மிக நீண்ட நாட்களாக எண்ணி அது சில காரியங்கள் நடைபெறாத காரியங்கள், அதுவும் இறை சம்பந்தப்பட்ட காரியங்கள் நடைபெறுவதும் ரிஷபராசி மண்டலத்திற்கு சிறப்பை தரப்போகிறது. பாக்யஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடம் சிறப்பு பெறுவதால் இந்த பெண்கள், ரிஷபராசி மண்டலத்தினுடைய பெண்களுக்கு சிறப்பு சேரும். மிதுன ராசிக்காரர்களுக்கு வீடு, நிலம் வாங்குவதற்கான எண்ணங்கள் மேலோங்கும். அவர்களுக்கு அசையும் சொத்து, அசையா சொத்து விஸ்தாரமாகும். அவர்களுக்கு ஒரு நல்ல காலம் பிறக்கிறது நம்ம சொல்லலாம். அதே நேரத்தில் வெளியிலிருந்து வரக்கூடிய பணம், கடன் கொடுத்துருப்பாங்க, அந்த கடன் எல்லாம் திரும்பி வந்துடும். ஆனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஏன் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்றால், கடன் பிரச்சனைகளால், அதே நேரத்தில் மற்றவங்களிடத்தில் பேசும் பொழுது மற்றவர்களிடத்தில் நம்மளுடைய கம்யூனிகேஷன் மூலமாக சில பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். திடீர் லாபங்களோ திடீர் அதிர்ஷ்டங்களோ அடிக்குமா அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக அடிக்கும். ஏன்? 7ஆம் அதிபதியாக இருந்து அவர் 12ஆம் இடத்தில் மறைந்தாலும், குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பிரச்சனைகள் இருந்தாலும், இந்த மிதுனராசி மண்டலத்தை பொறுத்தவரையில் அவர் 12ஆம் இடத்தில் மறைவது மிதுனராசிக்காரர்களுக்கு சிறப்பை கொடுக்க போகிறது. கடகராசிக்காரர்களை பொறுத்தவரையில் குரு பகவான் 11ஆம் இடமான ரிஷபராசி மண்டலத்தில் விட்டிருக்கிறார். உங்களுடைய செயல் திறன் அதிகப்பட போகிறது. குழந்தைகள் நன்றாக படிப்பார்கள். குழந்தைகள் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேரு கிடைக்கப் போகிறது. அதே நேரத்தில் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயம் அல்லது நண்பர்கள் நட்பு வட்டம் சம்பந்தப்பட்ட விஷயம் விரிவடைய போகிறது. எதிராளிகளால் லாபங்கள் அடைய போகக்கூடிய அற்புதமான காலம். சிம்மராசி மண்டலத்தை பொறுத்தவரையில் குரு பகவான் 10ஆம் இடமாகிய கர்மஸ்தானத்தில் விட்டிருக்கிறார். குரு பகவான் 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய குடும்பஸ்தானத்தையும் குடும்ப வருமானஸ்தானத்தையும் பார்வையிடுவதால் குடும்ப வருமானம் விருத்தியடையும், குடும்பம் விருத்தியடையும். வாக்குஸ்தானம் நன்றாக இருக்கும். வாக்கில் நல்ல பலம் வரும். சொல்கின்ற வாக்கு பலித்தமாகும். அதனால இவங்களுக்கு ஒரு மேன்மையை கொடுக்க போகிறது. அசையும் சொத்து, அசையா சொத்து வாங்குவதற்கான ஆவல்கள் தூண்டும். அசையும் சொத்து, அசையா சொத்து வாங்குவீர்கள் உங்களுடைய சுயஜாதகத்தை பொறுத்து. அதே நேரத்தில் அசையும் சொத்து, அசையா சொத்துக்கள் வாங்கும் பொழுது அதனுடைய தஸ்தாவேஜுக்களை கவனமாக படித்து பார்த்து வாங்குவது உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். கன்னிராசி மண்டலத்தில் குரு பகவானுடைய பார்வை விழப்போகிறது. அறிவு, புகழ், ஞானம், புத்தி இதெல்லாம் அதிகமாக போகிறது. செயல்திறன் கூடும். அதே நேரத்தில் ஒரு கரேஜ், நம்ம ஒரு செயல் செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணங்கள், அதனுடைய பிரதிபலிப்பு அதிகமாக இருக்கும். அதே நேரம் குழந்தைகள் மூலமாகவோ அல்லது குடும்ப சொத்துக்கள், வராத சொத்துக்கள் பஞ்சாயத்து மூலமாகவோ தீர்வு காண்டு அதன் மூலமாக சிறப்புகள் சேரும். ஆனால் தந்தையாருடைய உடல் ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் தேவை.
வெளியூர் வெளிநாடு பயணம் செல்லும் பொழுது அதில் கொஞ்சம் கவனம் வைத்துக் கொள்வது உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். துலா ராசி நேயர்களே, விரயங்கள் கூடும், தனலாபம் இருக்கிறது, குடும்ப விருத்தியாவதற்கான நல்ல வாய்ப்பு இருக்கிறது, அசையும் சொத்து அசையா சொத்து வாங்குவதற்கான இஷ்டங்கள் நிறைவேறும். அதே நேரம் குரு பகவான் 8ஆம் இடத்தில் மறைவது உங்களுக்கு நன்மையை கொடுக்க போகிறது. ஒரு பெரிய காரியத்தை அழகாக முடிக்கப் போகிறீர்கள். திடீர் அதிர்ஷ்டங்கள் உங்களை வந்து சேரும். மிக அற்புதமான காலகட்டம் உங்கள் சுய ஜாதகம் நன்றாக இருக்கும் பட்சத்தில். விருச்சிக ராசி நேயர்களே, அர்த்தாஷ்டம சனி காலம் நடந்தாலும் உங்களுக்கு இத்தனை நாள் இருந்த பிரச்சனைகள் தீர்ந்து கௌரவம், அந்தஸ்து, லாபம் இதெல்லாம் வரப்போகிறது. இஷ்டங்கள் நிறைவேறப் போகிற அற்புதமான காலம். உங்களுடைய செயல், உங்களுடைய அடுத்தவர்களிடத்தில் நீங்கள் பேசுகின்ற முறை, இவற்றில் மாற்றம் காணப்படும். அதே நேரத்தில் உங்களுடைய கணவன் அல்லது மனைவி அல்லது உங்கள் நண்பர்கள் நட்பு வட்டத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும், அடுத்தவர்களிடத்தில் பணி கொடுப்பதில் கொஞ்சம் பார்த்து அவசரமில்லாமல் நிதானமாகவும் புத்தியை உபயோகித்து நீங்கள் செய்யும் பட்சத்தில் உங்களுக்கு வெற்றி வாகை வந்து சேரும். தனுசு ராசி நேயர்களே, விரயங்கள் கூடும், ஜாக்கிரதையாக இருங்கள். தொழிலில் ஒரு முன்னேற்றம் இருக்கிறது, வேலை வாய்ப்புகளில் ஒரு சிறப்பு இருக்கிறது, வேலையில் செல்பவர்களுக்கு அற்புதமான காலகட்டம். அதே நேரத்தில் குடும்ப விருத்தியாகும், குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி நிலவும், குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும். வாக்குஸ்தானம் நன்றாக இருக்கிறது. அதனால் பேசும் பொழுது கனிவாக பேசி காரியத்தை சாதித்துக் கொள்வது உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். மகர ராசி நேயர்களே, அருமையான காலகட்டங்கள் பிறந்துவிட்டது. குரு பகவான் 5ஆம் இடத்தில் இருந்து உங்களுடைய வீட்டை பார்க்கிறார். அதே நேரத்தில் அவர் 9ஆம் இடமாகிய பாக்கியஸ்தானத்தை பார்வையிடுகிறார். உங்களுடைய தந்தையாருக்கு மிக நீண்ட நாட்களாக இருந்த உடல் உபாதைகள் தீரும், தந்தையாருக்கு கௌரவம் கிடைக்கும், தந்தையாருடைய சொத்துக்கள் உங்களை வந்து சேரும், தந்தையார் மூலமாக லாபங்களை பெறுவீர்கள். அதே நேரம் உங்களுடைய இஷ்டங்கள், ஆசைகள் பூர்த்தியாகும், கஷ்டங்களில் இருந்து வெளிவருவீர்கள். உங்களுக்கு பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம் கிடைக்கப் போகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். கும்பராசி நேயர்களே, ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய நேரம். 8ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்வையிடுகிறார். அவர் எந்த இடத்தை பார்வையிடுகிறாரோ அந்த இடத்தை வலிமை பெறச் செய்கிறார், வளர்ச்சியை கொடுக்கிறார். முதலில் அவர் அதைத்தான் செய்வார். பிறகுதான் 10ஆம் இடமாகிய கர்மஸ்தானத்தை பார்வையிடுகிறார். அவ்வாறு அவர் கர்மஸ்தானத்தை பார்வையிடும் பொழுது உங்களுடைய தொழில் விருத்தி அடையும், உங்களுடைய புகழ் கிடைக்கும். ஆனால் செலவுகள் இருக்கும், வீண் விரயங்கள் செய்வீர்கள். புகழுக்கு வேண்டி வீண் விரயங்கள் செய்வீர்கள். திடீர் கஷ்டங்கள், மன உளைச்சல்களை உங்களுக்கு கொடுக்கும். எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கும்பராசினியர்களே. அன்பு மீனராசினியர்களே, இத்தனை நாள் 2ஆம் இடத்தில் இருந்த குரு பகவான் 3ஆம் இடத்திற்கு இடம்பெயர்ந்து உங்களுக்கு குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறார். குடும்பத்தில் இருந்த ஒரு மனக்கசப்புகள் நீங்க போகிறது. கணவன் மனைவியிடையே நல்ல உறவுகள் மேம்படும். நண்பர்களிடத்தில் இருந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவீர்கள். நண்பர்களுடைய வட்டம் விரிவடையும். நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கப் பெறுவீர்கள். அதே நேரத்தில் குரு பகவான் 9ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். திருமணமாகாத மீனராசிக்கார பெண்களே, உங்களுக்கு மிக அற்புதமான காலகட்டங்கள் வந்துவிட்டது. குழந்தை இல்லாமல் தவிப்பவர்களுக்கு குரு பகவான் என்று சொல்பவர் யார் என்றால் புத்திரகாரகன், தனகாரகன். அவர் புத்திர பாக்கியத்தை உங்களுக்கு தருவார். அதனால் கவலை இல்லாமல் இருக்கலாம் நீங்கள். அதே நேரத்தில் 11ஆம் இடத்தை பார்வையிடுவதால் உங்கள் இஷ்டங்கள் நிறைவேறும். கஷ்டங்களிலிருந்து வெளிவருவீர்கள். பல நாட்களாக போராடிய நீங்கள் அந்த போராட்டத்திற்கான முடிவுகளை எடுத்துக்கொண்டு வருவீர்கள். போராட்ட குணம் மாறும். உங்களுடைய விடாமுயற்சிக்கான பலன்களை அறுவடை செய்யக்கூடிய நல்ல காலம் வந்துவிட்டது. மொத்தத்தில் இந்த குரு பயிற்சி ஒவ்வொரு காரகத்திற்கும், ஒவ்வொரு பாவத்திற்கும், ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரு நன்மை என்றால் ஒரு தீமையும் இருப்பதனால்
சுய ஜாதகத்தை பரிசோதிப்பது இந்த காலகட்டத்திற்கு மிகவும் ஏற்புடையது. ஏன் அப்படின்னு சொன்னா, முதல்ல சுய ஜாதகத்துல உங்களுக்கு நல்ல காலமா, உங்களுக்கு என்ன விதமான விஷயத்துல லாபங்கள் வருது, உங்களுக்கு எந்த விதமான விஷயத்துல நஷ்டங்கள் வருதுங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதற்கு பிறகு நீங்கள் அருமையாக லாபங்களை அனுபவிப்பதற்கும் அதே நேரத்தில் கஷ்டங்களிலிருந்து விடுபடுவதற்கும் அதற்கான பரிகாரங்களை நீங்கள் அருமையாக செய்து வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். நன்றி, வணக்கம்.